உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் கொங்கு அரசியல் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நாம் பார்க்க இருக்கும் சட்டமன்ற தொகுதி சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி. இந்த சட்டமன்ற தொகுதியில் யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கிறது, இந்த தொகுதியின் கள நிலவரங்கள் என்ன, இந்த தொகுதியில் எந்தெந்த சமூகங்கள் என்ன படிநிலையில் வாழ்கிறார்கள், இந்த தொகுதியினுடைய சிறப்பம்சம், சென்ற தேர்தலில் யார் யார் எவ்வளவு வாக்கு வித்தியாசங்களில் வெற்றி பெற்றார்கள் என்பதை பற்றி தான் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருக்கிறோம். சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள ஒரு பிரதானமான தொகுதியாகும். இந்த தொகுதி ஒரு சிறப்பு வாய்ந்த தொகுதி. என்ன சிறப்புனா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய 2 தொகுதிகள் மட்டுமே பழங்குடியின மக்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒன்று சேலம் ஏற்காடு, மற்றொன்று சேந்தமங்கலம், இந்த நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள இந்த தொகுதி. இந்த 2 தொகுதிகளுமே மலைவாழ் மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதி. இந்த தொகுதியில் பொதுவாக கொல்லிமலையை உள்ளடக்கிய தொகுதி. ஏறத்தாழ 50,000த்திற்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் எண்ணிக்கையாக வாழக்கூடிய தொகுதி. அவர்கள் மற்ற மலைவாழ் மக்களை விட இருளர், பணிக்கர் போன்ற, காட்டு நாய்க்கர் போன்ற பல்வேறு சமூகங்கள் நீலகிரி பகுதிகளில் வாழ்வாங்க. அந்த சமூகங்களை எல்லாம் தாண்டி இந்த சமூகம் ஒரு தனித்துவமான சமூகம். குறிப்பாக மலை பகுதிகளில் விவசாயம் செய்து வாழக்கூடிய ஒரு குறிப்பான பகுதி இந்த பகுதி. அது வித்தியாசமா இருக்கும். சின்ன சின்ன மலை குன்றுகளா நீங்க வியட்நாம், தாய்லாந்து போன்ற நாடுகளில் பார்க்க கூடிய அந்த ஒரு வாய்ப்பை நீங்க கொல்லிமலையில் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அழகான பகுதி. இயற்கையோடு ஒன்றி வாழக்கூடிய மக்கள் தங்களை மலை காராள கவுண்டர்கள் என்றே அழைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தனித்துவமான சமூகம். அப்படிப்பட்ட இந்த சமூகம் 14 நாடுகளாய் பிரித்து கொல்லிமலையில் வாழ்கிறார்கள். இந்த கொல்லிமலை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை பிரதானமான சமூகமாக பழங்குடியினர் சமூகம், அடுத்த நிலையில் கொங்கு வேளாள கவுண்டர்கள் சமூகம், அடுத்து தாழ்த்தப்பட்டோர் சமூகம் மற்றும் வன்னியர், உடையார் போன்ற சமூகங்களும் கணிசமாக வாழ்கிறார்கள். பிறகு எண்ணிக்கை சிறுபான்மை சமூகங்களாக இஸ்லாமியர், கிறிஸ்துவர்கள் போன்றவர்களும் இந்த தொகுதியில் வாழ்கிறார்கள். தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட நாய்க்கர், நாயுடு போன்ற சமூகங்களும் ஆங்காங்கே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த தொகுதியில் வாக்காளர்கள் தகவலின்படி 2025 ஆண்கள் 1,20,244, பெண்கள் 1,26,827, மூன்றாம் பாலினம் 33, மொத்தம் 2,47,000 வாக்காளர்களை கொண்டுள்ளது இந்த சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் முன்னாள் வெற்றி பெற்றவர்களை பார்க்க வேண்டுமே ஆனால், கடந்த முறை திரு பொன்னுசாமி அவர்கள் 45% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். அவரை காட்டிலும் அதற்கு முன்பாக சி சந்திரசேகர், இந்த முறை அதிமுகவில் போட்டியிடக்கூடியவர், அவர் 48,000 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். அதற்கு முன்னால் ஒரு அரிய வாய்ப்பாக தேமுதிகவை சார்ந்த திரு சாந்தினா 76,000 வாக்குகளை பெற்று 47% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். அதற்கு முன்பு பொன்னுசாமி, அதற்கு முன்பு கலாவதி அதிமுக போன்ற பலர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த தொகுதியை பொறுத்தவரை அதிமுக 6 முறையும், திமுக 4 முறையும், தேமுதிக 1 முறையும் இதுவரை வென்றுள்ளது. இந்த தொகுதியில் பல்வேறு கோரிக்கைகள் இப்போதும் நிலுவையில் உள்ளது. கொல்லிமலையை பொறுத்தவரை பல்வேறு சாலை பகுதிகள் இன்றும் நிறைவேற்றப்படாமல் உள்ளது. அதெல்லாமே இப்போது எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய பொன்னுசாமி அவர்கள் மறைந்திருக்கிறார். அது ஒரு அனுதாபமும் உண்டு. அந்த அனுதாபத்தின் அலையில் அவர் செய்யவில்லை, அவருக்கு சுதந்திரமாக செயல்பட விடவில்லை என்ற ஒரு அனுதாபமும் அவர் மீது உண்டு. அந்த அனுதாபத்தில் அதெல்லாம் கரைந்து போய்விட்டது. இந்த தொகுதியில் இந்த முறை, சென்ற முறை போட்டியிட்டு இடையிலேயே இன்னுயிரிந்த இயற்கை மரணம் அடைந்த ஐயா திரு பொன்னுசாமி அவர்களுடைய மகள் பூமலர் அவர்கள் போட்டியிடுகிறார் திமுகவின் சார்பாக. அவருக்கு ஒரு ஆதரவு வளையம் உண்டு. காரணம், திரு பொன்னுசாமி அவர்கள் ஆளும் கட்சியில் எம்எல்ஏவாக இருக்கும் போதே இறந்திருப்பது அவருக்கு ஒரு எப்படி சொல்றது, அது அவருக்கு ஒரு பிளஸ் பாயிண்டாகவும் பார்க்கப்படுகிறது. அதை போலவே திமுகவை சார்ந்த மாவட்ட செயலாளர் ராஜேஷ்குமார் அவர்களுக்கு இது வாழ்வா சாவா போராட்டம் போலதான். ஏனென்றால் நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை காந்தி செல்வன் என்பவருக்கு தனி ஒரு செல்வாக்கு உண்டு, முன்னாள் மத்திய இணையமைச்சர். அந்த அவருடைய வருகை இப்போது அரசியலுக்கு மீண்டும் தனக்கான சீட் கேட்டு இப்ப குமராபாளையம் தொகுதியில் அவர் தேர்தல் மேற்பார்வையாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருக்கும் ஒரு கிரெடிட்ஸ் உண்டு. அப்படிப்பட்ட அவர் வருவையால் இந்த 3 தொகுதியையும் மீண்டும் கடந்த முறை போலவே கிழக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளை வெற்றி பெற்று காட்ட வேண்டும் என்ற சூழல் திரு ராஜேஷ்குமார் அவர்களுக்கு உருவாகி இருக்கிறது. அதனால் அவரும் கடுமையாக உழைத்து போராடி கொண்டிருக்கிறார். அந்த செல்வாக்கு மற்றும் விட்டமின் பா எல்லாம் கணிசமாக பாயும். திரு பூமலர் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெண் என்ற அந்த ஒரு சாதகமான சூழலும், பொன்னுசாமியை ரொம்ப எளிமையானவர், எப்போது நீங்க போனாலும் கொல்லிமலையில் பார்க்கலாம், பழம் வித்துட்டு இருப்பார் ஒரு எம்எல்ஏ. ஆச்சரியத்தோடு பதிவு செய்யறோம், பழம் வித்துட்டு இருப்பார் அவருடைய பழக்கடையில். அப்படி ஒரு எளிமையான ஒரு நல்ல மனிதரும் கூட. அதிமுகவை பொறுத்தவரை இந்த முறை திரு சி சந்திரசேகர் அவர்கள் போட்டியிடுகிறார். கடந்த முறை அதிமுக இந்த தொகுதியில் வெற்றியை
பெற்றிருக்க வேண்டிய அந்த வெற்றியை பறித்தவர் சி சந்திரசேகர். தனக்கு சீட் கிடைக்கவில்லை என்பதற்காக சுயேட்சையாக போட்டி போட்டு 10,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை வாங்கி சந்திரன் என்பவர் வெற்றி பெறுவதை தடுத்தார். சந்திரனும் ரொம்ப அருமையான மனிதர். சந்திரசேகரும் கொல்லிமலை மக்களோடு நெருங்கிய தொடர்புண்டு. கீழே அவருக்கு ஒரு தனி ஆதரவு வளையம் உண்டு. அதற்கெல்லாம் அடுத்தபடியாக எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள் கொங்கு வேளாள கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் அங்கு பிரதானமாக வாழக்கூடிய கவுண்டர் சமூகத்தினுடைய வாக்குகள் கிடைக்கும். ஐஜேகேவினுடைய கூட்டணி உண்டு, உடையார் சமூகத்தினுடைய வாக்குகள் கிடைக்கும். பாமகவினுடைய கூட்டணி உண்டு, வன்னியர் சமூகத்தினுடைய வாக்குகள் பிரதானமாக கிடைக்கலாம். ஆம்ஸ்ட்ராங் போன்றவர்களை இந்த தொகுதியில் கூட இணைத்திருப்பதால் அங்கும் ஒரு கணிசமான வாக்குகள் தாழ்த்தப்பட்ட மக்களிடமிருந்தும் கிடைப்பதெல்லாம் அதிமுகவுக்கு சாதகமான சூழல் உருவாகி இருக்கிறது. இப்படிப்பட்ட இத்தகைய சாதகமான சூழ்நிலையை கொண்டுள்ளது அதிமுகவின் பக்கம். திமுகவின் பக்கத்தில் இருந்தக்கூடிய சாதகங்களையும் நாம் முன் பார்த்தோம். தேர்தல் நெருங்கி வரும் காலங்கள் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். அதை நாம இப்போது கணிக்க முடியாது, தீர்மானிக்க முடியாது. அதை கடந்து இங்கு நாம் தமிழர் கட்சி மற்றும் விஜய் போன்றவர்களின் ஆதரவாளர்களும் போட்டியிடுகிறார்கள். தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சியை சார்ந்தவங்களும் போட்டி போடுறாங்க. இதெல்லாம் எப்படி பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெரியல. பழங்குடியின மக்கள் மற்றும் அங்க பிரதானமாக வாழக்கூடிய பிற சமூக மக்களும் யாரை தேர்ந்தெடுக்க போறார்கள் அப்படிங்கிறதும் இங்க மிகப்பெரிய ஒரு காம்பாக்டான கேள்விக்குறியான விடயங்களாகவே இருக்கிறது. இப்படியான சூழலில் இந்த தொகுதி இந்த முறை யார் கைகளுக்கு செல்ல போகிறது என்பது மக்களுக்கு அவர்கள் கொடுக்க போகும் அறிக்கையில் இருந்துதான் இருக்கு. இன்னொரு பெரிய வருத்தம் உண்டு கொல்லிமலை மக்களுக்கு. திரு மதிவேந்தன் ரொம்ப அருமையான மனிதர். ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் நின்று வெற்றி பெற்றார். தனிப்பட்ட முறையில் ரொம்ப நல்ல மனுஷன், அதுல எல்லாம் மாறுபட்ட கருத்தே இல்லை. திரு மாயவன் அவர்களுடைய மகன். அவர் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்த போது கொல்லிமலைக்கு நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாமே, ஏன் வராம விட்டாரு அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அங்க கிரவுண்ட் லெவல்ல மக்களுக்கு உண்டு. கொல்லிமலை ஆகாய கங்கை நீர்வளர்ச்சி, சேர சோழ பாண்டியர்கள் மூவரும் ஆட்சி செய்ய ஒரு எல்லைக்கோளாக இருந்த ஒரு பகுதி. அங்க இருக்கக்கூடிய அரப்பளீஸ்வரர் கோயில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில். இப்படி பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்ட இந்த பகுதியில் எருமப்பட்டி, சேந்தமங்கலம், நாமகிரிப்பேட்டை போன்ற சமவெளியில் உள்ள பகுதிகளையும் உள்ளடக்கிய பகுதியாகவே கொல்லிமலை இருக்கிறது. ஒரு சிறப்பு அம்சம் வாய்ந்த இந்த கொல்லிமலை சட்டமன்ற தொகுதியை இந்த முறை யார் கைப்பற்ற போகிறார்கள் என்பது மக்களின் கைகளில் உண்டு. இங்கு பிரதானமான போட்டியை பொறுத்தவரை பார்க்க வேண்டுமே ஆனால் அது திமுக அதிமுகவிடமே உண்டு. விஜய் யாருடைய வாக்கை எப்படி பிரிக்க போறாருன்னே தெரியல. அது ஒரு வேடிக்கையாக இருக்கிறது. பிற பகுதியில் எல்லாம் சினிமா துறையிலிருந்து வரும் தலைவர்களை விரும்பாத போது இந்த தமிழகம் மட்டும் ஏனோ விதிவிலக்காக சினிமா துறையிலிருந்து வரும் தலைவர்களை ரொம்ப ரசிக்குது. அது என்னன்னே நம்மளால புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு இருக்கு அந்த ஒரு எண்ண ஓட்டங்கள். அது மாற்றத்தை தேடியா இல்ல சினிமா மீதான மோகத்தினாலா, அதெல்லாம் தேர்தல் முடிவு வரும் மே 4 தான் முடிவு செய்யுங்கிறத நம்புறோம். ரைட், எது எப்படி இருந்தாலும் இந்த தொகுதியை பொறுத்தவரை இன்றைய சூழலுக்கு திமுக அதிமுக இடையேதான் பெரும் போட்டி நிலவுகிறது. அந்த போட்டியில் அதிமுகவின் கை சற்று ஓங்கி இருப்பதாகவே கூட்டணி பலத்தோடும் திரு சந்திரசேகரும் திரு சந்திரன் கடந்த முறை போட்டியிட்டவரும் இணைந்து செயல்பட்டிருக்கிறார்கள். அது ஒரு யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். அப்படியான ஒரு இணைப்பு என்பது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு மக்கள் மனதில். இன்னும் தேர்தல் நெருங்கும் நாட்கள்ல என்ன வேணா நடக்கலாம். அதுல எப்படி வேணா யார் முந்துவார்கள் என்ற சூழல் மாறி வரலாம். திமுகவையும் குறைத்து மதிப்பிட முடியாது. கடந்த முறை எம்எல்ஏவாக இருக்கும் போதே அவர் இறந்து போனார். அந்த ஒரு அனுதாப அலையும் அவருடைய மகளின் மீது பேசுகிறது. ஸோ இப்படி பல்வேறு விடயங்கள், பல்வேறு நிகழ்வுகளோடு நாம் ஒப்பிட்டு பார்த்தால் அது சற்று அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கிறதாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கடைசி நேரத்தில் விட்டமின் பா எப்படி எல்லாருக்கிட்டையும் போய் இது மக்கள் மனதில் என்ன ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துதுங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தொடர்ந்து அடுத்த சட்டமன்ற தொகுதி ஆன ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியை பற்றி நாம் விரைவில் காணொலியாக பார்க்க இருக்கிறோம். நன்றி.